கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளை காமிச்சது கர்த்தர் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளா இருக்கும்னு நம்புறேன். இதனால கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. இஹந்தர போ ஷகார் யாத்ரோ பலது ஹோலி முலாஹில் அதிஷில் குர்பா பேஹலி பரா ஷகார் பலாஷ். பேசுகிற நாமல்ல தேவ ஆவியானவரே, ஒரு சின்ன ஜெபத்தோடு ஏறெடுப்போம். அதிகமாக நேசிக்கிறதானவர் நல்ல பிதாவே, குமாரனை பரிசுத்த ஆவியானவரே, ராஜாவுடைய ஸ்வரம் வளமுள்ள தேவன் பாவை சோதிப்பா. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நீங்க உங்களோடு இடைப்பட்ட இந்த வாக்குத்தத்தை அறிகிறார். ஷிஹேலிபல் அப்புல் அகாதனஷ் இயேசுவின் மாறாத நாமத்தில் தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்க நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆமென். ஏன் ஆண்டவர் நம்ம அவ்வளவு பேசுறாங்கனாக்கா, நம்மள பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பதில்லையே வேதம் சொல்கிறது. ஆமென். இப்ப யார் பரிசுத்தன்? கர்த்தர் பர்வதத்துல யார் நிற்பான்? கர்த்தருக்கு முன்பாக யார் நிற்பான்? ஆமென். யாருமே இல்லை அந்த டைம்ல. மோசைக்கு மட்டும் தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறது யாரு? மோசை தான் கூப்பிடுறாரு ஆண்டவர். ஃபர்ஸ்ட் மோசை பார்க்குறப்ப முச்சடியில அக்னி ஜோலையில இருந்து கர்த்தரை மோசையை கூப்பிடுறாரு. மோசே, நான் தான் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துறேன். இருக்கிறவராக இருப்பது அவர் நாமத்தை சொல்லி எல்லாரையும் நீங்க அழைச்சிட்டு வா. என் அவங்க ஜனத்தின் கூக்குரல் நான் கேட்டேன். அவங்க என் ஜனம், அவங்கள நான் எனக்கு ஏற்படுத்தின ஜனம், அவங்களை எல்லாரும் நீ விடுதலை பெற்று வரணும். நீ பரிசுத்தம்னா ஒரு விடுதலை. பரிசுத்தம் என்றால் என்ன? ஒரு விடுதலை. அதுல ஒரு வெளிச்சம் பார்க்க முடியும், ஒரு அன்பை பார்க்க முடியும். கர்த்தருடைய அன்பு தான் பரிசுத்தம். எப்படின்னு சொன்னீங்களா? உன் பரிகாரியாக கர்த்தர் நானேன்னு சொல்றாரு. ஆமென். இயேசுதான் அந்த பரிகாரியா வந்தார் நம்மளுக்காக. இயேசுதான் பரிசுத்தர். அதான் ஒரு பிசாசு வந்து பாருங்க, தேவனுக்கு இயேசு அந்த இடத்துக்கு போகும்போது பிசாசு முன்னாடி வந்து ஓடி வந்து என்ன வார்த்தை சொன்னது? நீ யார் என்று தெரியும், நீ இயேசுவே, இயேசுவே, நீங்க வந்துட்டீங்களா? ஐயோ, என்னை வேதனைப்படுத்தவா வந்தீங்க? நீங்க யார் என்று தெரியும், நீ பரிசுத்தர், தேவனுடைய பரிசுத்தர். இயேசு வந்து தன் மனுஷனுடைய சாபத்தை நீக்கிறதுக்கு தான் வந்தார். அந்த சாபம் தான் வந்து மனுஷனை பரிசுத்த குலைச்சலாக்கியது. பாவத்தின் மித்தம் வந்தது, அக்கிரமத்தின் மித்தம் வந்தது, துணிகரத்தின் மித்தம் வந்தது, துர்மார்க்கத்தின் மித்தம் வந்தது. விளக்கின கனியை தின்றதுனால சாபம் வந்தது. அல்லேலூயா. அதுலதான் நம்ம பரிசுத்தம்லாம் மகிமை, தேவனுடைய மகிமை இருந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் கூட கர்த்தர் உலாவி கொண்டிருந்தாலும் பேசி கொண்டிருந்தாலும் வேதம் சொல்லுது. என்னைக்கு பார்த்தான் விளக்கின கனி அவன் சாப்பிட்டானோ, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சானோ, அக்கிரமத்தை செஞ்சானோ, துணிகரமான பாவத்தை செஞ்சானோ, ஓடி போய் ஒளிஞ்சுட்டான். கர்த்தரை பார்க்கவே முடியாத ஒளிஞ்சுட்டான். என்னைக்கு நீ பாவம் பண்ற, கர்த்தரை பார்க்கறதுக்கு கண்ணு பயப்படும், வேதத்தை அறிவித்துக்கும் கண்ணு பயப்படும். நீ விலகி போக இன்னும் நம்ம ஆண்டவர் சொன்னாங்க. பார்த்தாரு அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்க்கறாரு. இவங்க இதுல மாறிடுவாங்க லாஸ்ட் வரைக்கும் முடியல. அதுக்காக தேவனே தன் வைராக்கியம் கொண்டு வந்தார். யாரு? நம் இயேசுநாதர். ஆமென். நம் இயேசு கிறிஸ்து வந்தார். தன்னைத்தானே பரிசுத்தமாக்கினேன்னு சொல்றார். ஆமென். அவர் ரத்தம், பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார், குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினார். எதற்காக? நீ நான் நீதிமான் ஆக்கப்பட்ட. இன்னைக்கு நம்ம எல்லாருமே பரிசுத்தத்துல நினைக்கிறேன். அவர் ரத்தத்தின் மித்தம், அதிகாரத்தின் மித்தம், அவர் வாமத்தின் மித்தம், அவர் அன்பின் நாமத்தின் மித்தம். இதனால்தான் அவர் சுத்தமா வந்து நம்ம சுத்தமா மாத்தினார். அவர் ரத்தம் நம்மளை சுத்தப்படுத்தினது. இயேசு அப்பாவே, பிதாவே, அப்பா இயேசுவேன்னு கூப்பிடுற அளவுக்கு நமக்கு பாக்கியத்தை தருது. ஆமென். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமே உணர்வடைங்க. நீங்க ஒருவேளை எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசு ரத்தம் உங்களை கழுவும். நீ சொல்லு, இயேசுவே பாவத்தை கழுவுங்க, நீர் எங்களுக்காக வந்த பரிகாரி. சொல்லுங்க, இயேசுவே நீர் தான் எங்களுக்காக வந்த பரிகாரி, தேவனை தரிசிக்க வந்த அப்பா, நீர் எங்கள் பரிகாரி. நீங்க எங்க உங்க ரத்தத்தை கொடுத்து எங்களை கழுவுறதுனால நாங்க பரிசுத்தவானிக்கு, நாங்க நீதிமான். நாங்க அப்பா பிதாவே கூப்பிடுற அந்த புத்திர சுவாகியத்தை எங்களுக்கு தந்தீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி சொல்லுங்க. தேவ ஜனமே, இந்த நாளில உணர்வடைங்க. ஒருவேளை நீங்க ஜெபிக்காம, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நான் உன் தேவனாகிய கர்த்தர். நீங்க நான் எப்படி பரிசுத்தரா இருக்கிறோம், நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். ஆனா ஒருத்தர் அதை கடைபிடிக்க முடியல. ஆனா இயேசு வந்து அதை செஞ்சு காமிச்சார். ஆமென். அவர்கிட்ட குற்றம் இல்லை, அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர்கிட்ட எந்த ஒரு அக்கிரமமும் இல்லை. நான் குற்றமில்லாத ரத்தம், சுத்த ரத்தம், மீட்பின் ரத்தம், ரட்சிப்பின் ரத்தம், பரிகாரத்துவமான ரத்தம், அதுக்கு மிஞ்சின ஒன்றுமே இல்லைங்க. இந்த ரத்தம் நம்ம சகல பாவங்களையும் கழுவி நம்ம சுத்திகரித்து நம்மளை பாதுகாக்கும். ஆமென். இயேசு இடத்துல சேர்க்கும், பிதாவின் இடத்துல சேர்க்கும், வெளிச்ச இடத்துல சேர்க்கும். அல்லேலூயா. திபாகரபோ சந்தர துராகரபோ யாஷேலா பூராத்தலாலஷே. இயேசுவின் நாமத்தை நம்ம கேட்ட ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீ பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உங்களை கண்களா மாறட்டும். இயேசுவே என்று தெய்வமாக மாறட்டும் சுவாமி. பிஹாலமுரு அக்கரபதி அந்தலபஷே.
இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே.